ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரோஜ் காஸ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா இவான் காஸ் யூஸ்ட் கார் ஷோரூம் வந்திருக்கிறோம். ஸோ இன்னைக்கு டேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5ஆம் தேதி, ஓகேவா, செப்டம்பர் 5ஆம் தேதி. இன்றைக்கி இவங்ககிட்ட என்னென்ன கார்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இவங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ், சுற்றி கார்கள் தான், நிறைய கார்கள் வந்து இவங்க வந்து சேல்ஸ் வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட 15-20 கார் வரைக்கும் நமக்கு இவங்க வச்சுருக்கிறாங்க. இதில் வந்து நம்ம இன்றைக்கி வந்து ஒரு 9 இல்லைனா 10 காரை பற்றி ரிவ்யூ பண்ண வந்திருக்கிறோம். ஸோ இவங்கள்ட்ட தற்போதைக்கு வந்து ஏன்னா சில கார்கள் வந்து மூவ் ஆகுற கண்டிஷனில் இருக்குது. ஸோ அதை பற்றி நம்ம பேசலை. ஸோ இப்போ வந்து அவங்கள்ட்ட வந்து ரீசனாக இப்போ லேட்டஸ்ட்டாக அவங்களுக்கு என்னென்ன கார்லாம் வந்திருக்குது. ஸோ இன்னைக்கு, அதாவது செப்டம்பர் 5ஆம் தேதி இன்னைக்கு அவங்ககிட்ட என்னென்ன கார்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்த்து டோட்டலாகவே அதோடைய டீட்டெயில்ஸை வந்து நான் அவங்களே எக்ஸ்ப்ளோர் பண்ணி காமிக்க போகிறேன். அதோடைய மாடல் இயர் என்ன, அதோடைய எத்தனை ஓனர்ஸ் இருக்காங்க, அண்ட் அதோடைய ஃபீச்சர்ஸ் என்ன, ஓகேவா, அப்புறம் அதோடைய ஓவரால் வியூ என்ன, டயர் கண்டிஷன் எப்படி இருக்குது, எக்ஸ்டீரியர் எப்படி இருக்குது, இன்டீரியர் எப்படி இருக்குது, அப்படி எல்லாமே நம்ம வீடியோ பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க, ஃபுல்லும் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெளிவாக கிடைக்கும். வாங்க வீடியோ பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது போக உங்களுக்கு ஏதாவது கார் ஆக்சசரிஸ் ஏதாவது வாங்கணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா கார் சார்ஜராக இருக்கட்டும், இல்லை கார் சீட் கவர்ஸாக இருக்கட்டும், இல்லை சீட்டில் ப்ரொவைட் பண்ணுற நெக் ரெஸ்ட்டாக இருக்கட்டும், இல்லைனா இதில் டேஷ்போர்டில் ஃபிக்ஸ் பண்ணுற மொபைல் ஹோல்டராக இருக்கட்டும், இல்லைனா கிளாஸில் வந்து ஹேங் பண்ணியிருக்கிற மாதிரிப்பட்ட மொபைல் ஹோல்டர்ஸாக இருக்கட்டும், இல்லை எந்த மாதிரிப்பட்ட ஆக்சசரிஸாக இருந்தாலும் சரி தான், கார் சம்மந்தப்பட்ட ஆக்சசரிஸ் எல்லாமே அதோடைய லிங்க் வந்து நான் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். கார் ஆக்சசரிஸுடைய ஃப்ளிப்கார்ட்டுடைய என்னுடைய அஃபிலியேட் லிங்க்கை வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி அதில் இருக்கும். அதில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் ஏதாவது வேணும்னாலும் வாங்கிக்கலாம். இல்லை அதை கிளிக் பண்ணி உள்ளே போய் நீங்கள் வேறு ஏதாவது ப்ராடக்ட்ஸு கார் சம்மந்தப்பட்ட ஆக்சசரிஸ் ஏதாச்சும் உங்களுக்கு தேவைப்பட்டனா அதை நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த லிங்க்கை வந்து நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை பார்த்து உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, ஓகேவா. கிளிக் பண்ணி போய் உள்ளே போய் நீங்கள் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணால் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு பார்க்க போகிற கார் என்ன பார்த்தீங்கன்னா இதுதான், மாருதி சுசுக்கியில் வந்து வேகனார். இந்த காருடைய மாடல் பார்த்தீங்கன்னா 2019 மாடல். இந்த கார் வந்து இப்போ சிங்கிள் ஓனரில் இருக்குது. இந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரோல் வேரியண்ட். இது போக இந்த காரோடைய ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த காரில் வந்து பவர் ஸ்டீரிங் வந்துடும், அண்ட் ஆல் விண்டோஸ் பவர் விண்டோஸ் தான். இன்டீரியரில் இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் இருக்குது, மேனுவல் டிரான்ஸ்மிஷன் கார் தான். அது போக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சீட்ஸ் கவர்ஸ்லாம் வந்து நீட்டாக இருக்குது. இன்டீரியர்லையும் அதாவது ஃப்ரண்ட் சைட்லையும் சரி பேக் சைட்லையும் சரி சீட் கவர்ஸ்லாம் நீட்டாக இருக்குது. அது போக வந்து பார்த்தீங்கன்னா இன்டீரியரில் மேட்டிங் பண்ணியிருக்காங்க, ஃபுல் மேட்டிங் பண்ணியிருக்காங்க. ஆல்சோ வந்து கட் மார்க்ஸும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஏசி இருக்குது, டேஷ்போர்டு எல்லாமே நல்லா இருக்குது. காருடைய இன்டீரியர் வந்து நான் பார்க்குறது நல்ல ஒரு புது கார் மாதிரியே, நியூ கார் மாதிரியே ஃபீச்சராக இருக்குது, ஓகேவா. அந்த கார் வந்து 2019 மாடல் தான். ஸோ ரீசன்ட் கார் தான், ஓகே, பார்க்கல, நல்ல காரு. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா மாருதி சுசுக்கி வேகனாருக்கு வந்து இப்போ, அதாவது 2025 மாடலுடைய நியூ காருடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 7 lakhs வரைக்கும் போகும், ஓகேவா. 7 lakhsக்கு மேலே போகும். அக்சசரிஸ்லாம் சேர்த்து 8 lakhs கிட்ட வரும் பார்த்தீங்கன்னா. அதாவது மாருதி சுசுகி வேகனார் 2019 மாடல் சிங்கிள் ஓனர் வெஹிக்கிள், ஓகேவா, பெட்ரோல் காரு, சிங்கிள் ஓனர் வெஹிக்கிள். இந்த காருக்கு இவங்க கோட் பண்ணிவிட ப்ரைஸ் வந்து 4,80,000 rupees, ஓகேவா, 4,80,000 ரூபா. இந்த ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸட் கிடையாது, நெகோஷியபிள் தான், வேரியேஷன் இருக்கும். இதோடைய ஃபைனல் ப்ரைஸ் என்னங்கிறத நீங்கள் வந்து இவங்களுடைய காண்டாக்ட் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அவங்கள்ட்ட காண்டாக்ட் பண்ணி நீங்கள் ஃபைனல் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. ஸோ உங்களுடைய ப்ரைஸை வந்து இவங்கள்ட்ட கோட் பண்ணுங்கள். ஓகேவா இருந்ததுன்னா இந்த காரை நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க, ஓகே. ஃப்ரெண்ட்ஸ், வாங்க அடுத்த கார் என்ன பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நம்ம பார்க்க போகிற கார் இது தான், ஹுண்டாய் வெர்னா. இந்த காருடைய மாடல் பார்த்தீங்கன்னா 2018 மாடல். இந்த கார் வந்து எக்ஸ்டீரியர் வந்து நல்ல ஒரு ஆஷ் கலரில் கொடுத்துருக்காங்க. கார் வந்து செடன் காரு. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிக்கி எக்ஸ்டென்ஷன் தனியாக வந்துடும். கார் நல்ல ஒரு கம்ஃபர்டான கார் ஃப்ரெண்ட்ஸ், ஓரளவுக்கு நல்லா டீசெண்டாக இருக்குது. 1.6 TD வேரியண்ட்டு. இது போக வந்து 5. ஸோ ஹுண்டாய் வெர்னால இந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு SX வேரியண்ட். ஆல்சோ வந்து இன்ஜின் பார்த்தீங்கன்னா 1.6 TD இன்ஜின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1.6 D வந்துடும், டி இன்ஜின் இருக்கின்ற காரு. அதுபோக இந்த காருடைய இன்டீரியரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மியூசிக் பிளேயர் இருக்குது, அதாவது ஸ்க்ரீன் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. மல்டி ஃபங்க்ஷன் ஸ்டீரிங் வீல் வந்துடும். நல்ல ஒரு கம்ஃபர்டான இன்டீரியர் நல்ல கம்ஃபர்ட்டாக இருக்குது. இது சடன் காருங்கனால உங்களுக்கு வந்து இன்டீரியரில் ஸ்பேசிங் அதிகமாகவே கிடைக்கும். ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சீட் கவர்ஸ் எல்லாமே நீட்டாக இருக்குது. டேஷ்போர்ட் எல்லாமே நல்லா இருக்குது. ஸோ ஏசி வந்துடும், ஆஸ் யூஷுவல் நான் சொன்னது தான். அண்ட் நார்மலி இந்த காரை பொறுத்த மட்டும் உங்களுக்கு பவர் ஸ்டீரிங் அண்ட் ஆல் விண்டோஸ் பவர் விண்டோஸ் தான். ஸோ பேக் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹேண்ட் ரெஸ்ட் வந்துடும், டிக்கி எக்ஸ்டென்ஷன் தனியாக வந்துடும். ஸோ பூட் ஸ்பேஸ் கொஞ்சம் கண்டிப்பாக அதிகமாகவே இருக்கும், ஓகேவா. ஸோ ஹுண்டாய் வெர்னா 2018 மாடல். இந்த காருக்கு கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து 7,15,000 rupees, ஓகேவா, 7,15,000 ரூபா கோட் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரைஸ் ஓகே அப்படின்னா நீங்கள் தாராளமாக உங்களை காண்டாக்ட் பண்ணி இந்த காரை நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நெக்ஸ்ட் கார். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற கார் என்ன பார்த்தீங்கன்னா மஹிந்திரா சைலோ. இந்த காருடைய மாடல் பார்த்தீங்கன்னா 2013 மாடல். இந்த கார் வந்து இப்போ வந்து செகண்ட் ஓனரில் இருக்குது. டோட்டலாக வந்து இது போக இந்த காரோட வேரியன்ட் பார்த்தீங்கன்னா இந்த கார் வந்து ஒரு டீசல் கார். அது போக இந்த காரோட எக்ஸ்டீரியர் பார்க்குறீங்க, எக்ஸ்டீரியர் நல்ல ஒரு ஆஷ் கலரில் கொடுத்துருக்காங்க. TN21 ரெஜிஸ்டர்ட் கார் தான். இது போக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கார் பார்த்தீங்கன்னா 7 சீட்டர் காரு. ஸோ
ஸோ இந்த கார் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக 3 rows கொண்ட ஒரு கார் ஓகேவா. நல்ல ஒரு எஸ்சிவி ஓகேவா, நல்ல ஒரு கம்ஃபர்ட்டான ஒரு எஸ்சிவி மேனுவல் டிரான்ஸ்மிஷன் கார் தான். இந்த காரில் டோட்டல் எவ்வளோ பேர் இருக்கலாம்னு கேட்டிங்கன்னா ஃப்ரண்ட்டில் ஒரு 2 பேர், பேக்கில் வந்து தாராளமாக ஒரு 3 to 4 மெம்பர்ஸ் உட்காந்துக்கலாம். பின்னால் வந்து சின்ன பிள்ளைங்க ஒரு 2 பிள்ளைங்க இருக்கலாம், அந்த அளவுக்கு ஒரு 2 சீட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ காருடைய ஓவரால் வியூ பார்க்குறீங்க. ஸோ இந்த டயர் கண்டிஷன்ஸ் எல்லாமே பார்க்குறீங்க. ஆல்சோ வந்து எக்ஸ்டீரியர் பார்க்குறீங்க அண்ட் இன்டீரியரும் பார்க்குறீங்க. இன்டீரியர்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த காரில் ஒரு 6 to 7 இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 7 சீட்டர் கார் தான். பேக் சைடில் வந்து ஒரு 4 பேர் தாராளமாக உட்காந்துக்கலாம். ஃப்ரண்ட்டில் ஒரு 2 பேர், மொத்தம் 6 ப்ளஸ் 2 சின்ன பிள்ளைங்க, மொத்தமாக கிட்டத்தட்ட வந்து 7-8 பேர் வரைக்கும் இந்த காரில் வந்து இருக்கலாம். பார்த்தீங்கன்னா அதாவது மஹிந்திரா சைலோ 2013 மாடல் செகண்ட் ஓனர் வெஹிக்கிள் ஓகேவா, டீசல் கார் 2013 மாடல் ஸோ இந்த கார் பிடிச்சுன்னா இவங்களை காண்டாக்ட் பண்ணி இந்த காரை நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நெக்ஸ்ட் கார் என்ன. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற கார் வந்து ரெனால்ட் டஸ்டர். இந்த காருடைய மாடல் பார்த்தீங்கன்னா 2014 மாடல். இந்த கார் இப்போ வந்து செகண்ட் ஓனரில் இருக்குது. அண்ட் இது போக இந்த காருடைய வேரியன்ட் பார்த்தீங்கன்னா இந்த கார் வந்து ஒரு டீசல் கார். இந்த காரோட எக்ஸ்டீரியர் வந்து நல்ல ஒரு ஒயிட் கலரில் கொடுத்துருக்காங்க. ஸோ டயர் கண்டிஷன்ஸ் ஆல்சோ வந்து எக்ஸ்டீரியர் வியூ எல்லாமே பார்க்குறீங்க. எக்ஸ்டீரியர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டாப்பில் வந்து லக்கேஜ் வந்து ப்ரொவைட் பண்ணுற ஃபெசிலிட்டி இந்த காரில் கொடுத்துருக்காங்க. அண்ட் அது போக இந்த காருடைய இன்டீரியரும் பார்க்குறீங்க. ஸோ இன்டீரியர் வந்து டஸ்ட்டை பொறுத்த மட்டும் ஆக்சுவலாக இது 5 சீட்டர் தான். ஆனால் வந்து 5 பேர் வந்து நல்ல கம்ஃபர்ட்டாக உட்காந்துக்கலாம், 6 பேர் வரைக்கும் கூட ட்ராவல் பண்ணிக்கலாம் இந்த காரை பொறுத்த மட்டும் ஓகேவா. ஸோ இந்த ஓவராலாக வந்து காருடைய வியூ பார்க்குறீங்க. ஸோ காருடைய எக்ஸ்டீரியர் அண்ட் இன்டீரியர் எல்லாமே பார்க்குறீங்க. கார் எப்படி இருக்குது அப்படிங்கிறதுல உங்களுக்கு ஒரு கிளான்ஸ் கிடைச்சிருக்கும் ஓகேவா. ஸோ இந்த காருக்கு இவங்க கோட் பண்ணிவிட்டு ப்ரைஸ் என்னன்னா, அதாவது ரெனால்ட் டஸ்டர் 2014 மாடல் செகண்ட் ஓனர் வெஹிக்கிள் டீசல் கார் ஓகேவா. ரெனால்ட் டஸ்டர் டீசல் கார் 2014 மாடல் செகண்ட் ஓனர் வெஹிக்கிள். இந்த காருக்கு இவங்க கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து 4,50,000 rupees ஓகேவா. 4,50,000 கோட் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரைஸ் ஃபிக்ஸட் கிடையாது, நெகோஷியபிள் தான். ஸோ கண்டிப்பாக குறைச்சி கொடுப்பாங்க. உங்களுக்கு இந்த கார் பிடிச்சுன்னா நீங்கள் உங்களை காண்டாக்ட் பண்ணி இந்த கார் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் கார் என்ன பார்க்கலாம்.